ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கதை வழி பயணம் என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தீரா பசி பாகம் 9 கேட்டுடலாமா? பாகம் 9. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த நிசப்தமான இரவை கிழித்து கொண்டு ஒரு கார் மின்னல் வேகத்தில் வந்து அவர்கள் அருகில் நின்றது. டயர்கள் தரையை உரசி எழுப்பிய சத்தம் அந்த இடத்தையே அதிர வைத்தது. காரின் கதவு ஆக்ரோஷமாக திறக்கப்பட அதிலிருந்து இறங்கி வந்த ஆதித்யாவை பார்த்த நிலாவிற்கு இதயம் ஒரு நிமிடம் நின்றே போனது. அவன் முகத்தில் தகித்த அந்த கோபம் அவளை உறைய வைத்தது. திகைத்துப் போய் நின்றவளை நோக்கி வந்தவன், "என்ன நிலா, அப்படி பார்க்கிற?" என்று கேட்டான். அவன் குரலில் இருந்த கிண்டலும் கோபமும் அவளை தடுமாறச் செய்தது. நிலாவுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. தயங்கிக் கொண்டே கிருஷ்ணனை பார்த்து, "ஏங்க, இவர்தான் நான் புதிதாக வேலைக்கு சேர்ந்திருக்கிற வீட்டின் ஓனர் சார்" என்று அறிமுகம் செய்தாள். இவர்தான் நிவலாவுக்கு நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளை என்பது ஆதித்யாவுக்கு தெரியும். ஆனால் கிருஷ்ணன் இயல்பாக புன்னகைத்துக் கொண்டு, "ஹலோ சார், இங்க..." ஆதித்யாவும் முகமரியாதைக்காக ஒரு சிரிப்பை சிரித்துவிட்டு, "2 பேரும் இந்த நேரத்துல இங்கே?" என்று கேட்டான். "நாங்க சும்மா ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு வந்தோம்" என்று கிருஷ்ணன் சிரித்துக்கொண்டே பதில் சொல்ல, ஆதித்யாவின் கண்கள் சிவந்தன. "ஐஸ்கிரீமா? இந்த நேரத்திலையா?" என்று அவன் கேட்டபோது அந்த சொல்லில் ஆச்சரியத்தை விட அதிகாரம் மேலோங்கி நின்றது. நிலாவை ஆதித்யா முறைத்து பார்த்த பார்வை அவளது முதுகெலும்பில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. "சாப்பிட்டு முடிச்சாச்சா? வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன்" என்றான் ஆதித்யா. ஆனால் கிருஷ்ணன் விடாமல், "இல்ல சார், நானே அவளை விட்டுடுறேன். இந்த டைம்ல எதுக்கு நீங்க?" என்று ஆரம்பிக்க ஆதித்யாவின் பொறுமை எல்லை தாண்டியது. ஆதித்யா நிலாவையே பார்த்தபடி பேசத் தொடங்கினான். அவன் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சாட்டையடியாக விழுந்தன. "நிலா, பிடித்த பணக்கார ஆண்கள்தான் பெண்களை திருமணம் செய்து கொண்டு போய் அவர்களை கொலை பண்றாங்கன்னு சொன்னையே, இப்போ உனக்கு அறிவு எங்க போச்சு? இந்த மாதிரி ஒரு நேரத்துல தனியா ஒரு பையனோட பைக்ல போறவங்கள அடிச்சு போட்டுட்டு பொண்ணுங்கள மட்டும் தூக்கிட்டு போற கும்பல் எத்தனை சுத்துதுன்னு உனக்கு தெரியுமா?" அவள் பதட்டத்துடன் அவனை பார்க்க அவன் மேலும் ஆக்ரோஷமானான். "அந்த பசங்கள்லாம் நீ நினைக்கிற மாதிரி பணக்கார பசங்க கிடையாது நிலா. உன்னை போன்ற பொண்ணுங்களை சீரழிக்கவே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த இரவில் போகும்போது இவனை, கிருஷ்ணனை அடிச்சு போட்டுட்டு உன்னை தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவ? என்ன பதில் சொல்லுவ?" அவன் கேட்ட அந்த கேள்வி நிலாவை நிலைகுலையச் செய்தது. ஆதித்யாவின் கண்களில் தெரிந்த அந்த அதீத கோபம் வெறும் அதிகாரம் மட்டுமல்ல, அவளை இழந்து விடுவோமோ என்ற ஆழ்ந்த பயமும் அளவில்லாத காதலும் கலந்த ஒரு அக்கறை என்பதை நிலா உணர்ந்தாள். அவன் வார்த்தைகள் அவளை காயப்படுத்தினாலும் அந்த ஆவேசத்திற்குப் பின்னால் இருந்த அவனது தீரா பசியான அன்பு அவளை மௌனமாக்கியது. "இப்போ உன் மேல உள்ள கோபத்துல அது நானா கூட இருக்கலாம்" என்று அவன் கூறுவது போன்று இருந்தது. அவர்களிடம் கூறிவிட்டு ஆதித்யா அந்த இடத்தை விட்டு புயலென கிளம்பிச் சென்ற பின் சூழ்ந்திருந்த நிசப்தம் நிலாவிற்கு பயத்தை அளித்தது. பிறகு அவர்கள் இருவரும் கிளம்பினர். கிருஷ்ணனின் பைக்கில் ஏறிச் செல்லும்போது அவளது மௌனம் 1000 கதைகளைச் சொல்லியது. வழியெங்கும் ஆதித்யாவின் வார்த்தைகளே கிருஷ்ணனின் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தன. நிலாவை வீட்டின் அருகில் இறக்கிவிட்டவன் நிதானமாக கேட்டான், "நிலா, எதுக்காக அவர் உன் மேலே இவ்வளவு கோபப்படுறாரு? நாம சீக்கிரம் கணவன் மனைவியா ஆகப் போறவங்கன்னு அவருக்கு தெரியுமில்ல. ஆனா உன் மேல அவருக்கு இருக்கிற அக்கறை ரொம்ப அதிகமா தெரியுதே." நிலா பதில் சொல்ல முடியாமல் தவிக்க கிருஷ்ணன் தொடர்ந்தான், "அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கோ நிலா. எனக்கு இன்னமும் இது வெறும் அக்கறையா மட்டும் தெரியல. அவரோட கண்ணுல ஒரு விசித்திரமான வெறியை நான் பார்த்தேன். அதனால ஒன்னு பண்ணு. நாளைக்கு நீ அங்க வேலைக்கு போனதும் இனிமேல் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடு. இனி நீ அங்க போக வேண்டாம்." அவனது குரலில் ஒரு கட்டாயமான உறுதி இருந்தது. அதைச் சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து விடை பெற்றான். வீட்டுக்குள் நுழைந்த நிலாவிற்கு மன நிம்மதியே இல்லை. அவர் ஏன் அங்கே வரணும்? அவரது கண்களில் நாங்கள் ஏன் பட வேண்டும் போன்ற கேள்விகள் அவளை குடைந்தன. அதைவிட ஆதித்யா பேசிய அந்த ஆக்ரோஷமான வார்த்தைகள் அவளது உள்ளத்தை நடுங்கச் செய்தன. நாளைக்கு நான் வேலைக்கு போனா அவர் எப்படி நடந்துப்பாரோ என்ற பயம் ஒருபுறம் அவளை பற்றிக் கொண்டது. கிருஷ்ணன் சொன்னது போல வேலைக்கு இனி வரவில்லை என்று சொல்லிவிட்டு வந்துவிடலாம் என்று நினைத்தாலும் ஆதித்யாவின் மீதான அந்தச் சொல்ல முடியாத ஈர்ப்பு அவளை தடுத்தது. "ஏனா இப்படி 2 பேரை பத்தியும் மாத்தி மாத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்? எனக்கு ஆதித்யாவை பிடிச்சிருக்கா? எப்ப பார்த்தாலும் அவரை பத்தியே நினைக்கிறேனே. அவர் என்ன நெருங்கி வரதுனாலதான் எனக்கு அவரை பிடிச்சிருக்கா? வீட்ல பாத்துட்டாங்களே, எதுக்கு சொல்றாங்களே என்பதற்காக அந்த மாப்பிள்ளை கிருஷ்ணன் கூடயும் பைக்ல போறேன். ஐயோ, நான் பண்றதுக்கு தவறுதானே?
என்று அவளையே அவள் நொந்து கொண்டாள். அவளது கேள்விகள் தொடர்ந்தன. என் மனசு ஏன் இப்படி அவரை பத்தி யோசிக்குது? அவர் கோவப்பட்டா நான் ஏன் பயப்படுறேன்? அவரோட தீண்டுதல் எனக்கு பிடிச்சிருக்கா? ஒருவனுக்கு மனைவியாக போகிறவள் நான். அவர் என்ன தொட்டதாலேயும் முத்தம் கொடுத்ததாலேயும் தான் என் மனசு இப்படி தடுமாறுதோ? இப்படியாக பலவாறு குழப்பங்களுக்கிடையே அந்த யோசனைகளுடனேயே அவள் உறங்கிப் போனாள். அங்கே தன் வீட்டிற்கு வந்த ஆதித்யாவோ அதிகபட்ச கோபத்தின் உச்சியில் இருந்தான். இங்க நான் சொல்றதுக்கெல்லாம் ஊம மாதிரி தலையாட்டிட்டு அமைதியா இருந்துட்டு பின்னாடி என்ன வேலை பண்ணி வச்சிருக்க நிலா நீ? நாளைக்கு வா, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. தனக்குள் எரிமலையாய் குமுறிக் கொண்டிருந்தான். அவனது கண்கள் சிவந்து தகித்தன. நிலாவின் ஒவ்வொரு அசைவையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க துடிக்கும் அவனது தீரா பசியான காதல் அந்த இரவை இன்னும் அதிக பாரமாக்கியது. மறுநாள் காலை நிலாவின் உள்ளம் ஒரு போர்க்களமாகவே மாறியிருந்தது. கிருஷ்ணனின் எச்சரிக்கையும் தன் மனதின் தவிப்பும் அவளை பிழிந்தெடுக்க ஒரு வழியாக துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு ஆதித்யாவின் வீட்டிற்குச் சென்றாள். இன்றே சொல்லிவிட வேண்டும், இனி வேலைக்கு வரப்போவதில்லை என்று. இதுவே அவளது ஒரே நோக்கமாக. ஆதித்யாவிற்கு தேவையான டீயை போட்டுக்கொண்டு அவனது அறைக்குள் நுழைந்தாள். அவன் அங்கு இல்லாததைக் கண்டு ஒருவேளை ஜிம்மில் இருப்பாரோ என்று எண்ணி அறையினுள் இருக்கும் ஜிம் பகுதியை நோக்கி மெதுவாக நகரத் தொடங்கினாள். அறையினுள் நுழைந்த நிலாவுக்கு அங்கிருந்த நிசப்தமே ஏதோ ஒரு விபரீதத்தை உணர்த்தியது. திடீரென அந்த அறையின் கனமான மரக்கதவு சாத்தப்படும் சத்தம் கேட்டு நிலா திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அங்கே கதவை தாழிட்டுவிட்டு ஆதித்யா நின்றிருந்தான். அவன் கதவின் மேல் சாய்ந்தபடி கைகளைக் கட்டிக்கொண்டு அவளையே கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தான். அவனது பார்வையில் தெரிந்த ஒருவித தீவிரம் அவளை திகைக்க வைத்தது. அவன் தன்னையேதான் கவனிக்கிறான் என்பதை உணர்ந்த நிலா படபடப்புடன், சார், உங்களுக்குதான் டீ கொண்டு வந்தேன் என்று சொல்லிக்கொண்டே ஓரடி முன்னால் நகர்ந்தாள். ஆதித்யா அங்கிருந்து நகரவில்லை. அவளை நோக்கி மெதுவாக நடந்து வந்தான். நீ எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி இங்க வந்து இப்படி டீயை கொடுத்துக்கிட்டு நிக்கிற? நீத்தி என்னவெல்லாம் பண்ணினேன்னு அதுக்குள்ள மறந்துட்டியா? ஒன்னும் தெரியாத பிள்ளை மாதிரி வந்து என் முன்னாடி நிக்கிற. அவன் குரலில் கோபம் கனன்று கொண்டிருந்தது. அவள் கையிலிருந்த டீயை வாங்கி மேஜையில் வைத்தவன் அவளது கண்களை ஊடுருவி பார்த்தான். நிலா பதில் பேச துணியாமல், சார், டீ ஆறிடும் என்று முணுமுணுத்துவிட்டு குனிந்து அந்த டீக்கப்பை எடுக்க முயன்றாள். அவள் கை டீக்கப்பை தொடும் முன் ஆதித்யா அவளது மணிக்கட்டை பற்றி பயந்து போன நிலா பின்னால் நகர முயல அவளது பிடியை விடாமல் அவளை சுவரை நோக்கித் தள்ளினான். சுவற்றில் மோதி நின்றவனின் முகத்தோடு முகத்தை நெருங்கியவன் அவளை தன் இரு கைகளாலும் சிறைப்படுத்தினான். நான் கேட்ட கேள்விக்கு இந்த உதடுகள் பதில் சொல்லுமா, சொல்லாதா என்று அவனது இதழ்களை அவளது இதழ்களுக்கு மிக அருகில் கொண்டு சென்றான். நிலா பதட்டத்துடன், சார், ப்ளீஸ் சார், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் தள்ளி நில்லுங்களேன் என்று கெஞ்சினாள். அவளது தவிப்பைக் கண்டு எரிச்சலடைந்தவன் சட்டென்று அவளை விட்டு 4 அடி பின்னோக்கி நகர்ந்தான். ஆனால் அவனது கண்கள் கோபத்தில் சிவந்து தகித்தன. இவ்வளவு தூரம் தள்ளி நின்றால் போதுமா என்று அவன் கேட்ட குரலில் இருந்த ஆக்ரோஷம் அவளை உறைய வைத்தது. நிலா மௌனமாக நிற்கவே அவன் மீண்டும் ஒரு வேங்கையைப் போல பாய்ந்து வந்து அவளை சுவற்றோடு சேர்த்து அழுத்தினான். அவள் வாய் திறந்து ஏதோ சொல்ல முயன்ற அந்த நொடியில் ஆதித்யா அவளது இதழ்களை தன் இதழ்களால் சிறைப்பிடித்தான். அது ஒரு தண்டனையைப் போன்ற ஆக்ரோஷமான முத்தம். நேற்றைய அவளது செயலுக்கான பதிலாகவும் அவளது மௌனத்திற்கான தீர்வாகவும் அந்த முத்தம் அமைந்தது. அவளது இதழ்களுக்கு ஒரு அழகான அவஸ்தையை கொடுத்தபடி தான் மட்டுமே அவளுக்குச் சொந்தம் என்பதை ஆதித்யா அந்த அறையினுள் ஆணித்தரமாக பதிவு செய்தான். அவள் விலகிச் செல்ல முயலும் முன்பே அவளது இடையைச் சுற்றி தன் கரங்களை வளைத்து அவளை தன்னிடம் இழுத்துச் சிறைப்படுத்தினான். சார், நான் இன்று அவள் ஏதோ சொல்ல முற்பட மீண்டும் அவனது இதழ்கள் அவளது இதழ்களோடு ஆக்ரோஷமாக போரிடத் தொடங்கின. அது ஒரு முத்தமல்ல, அவளது ஒவ்வொரு அணுவும் தனக்குத்தான் சொந்தம் என்று அவன் பதித்த அதிகார முத்திரை. அந்த திடீர் தாக்குதலில் நிலா திணறிப் போனாள். அவனது அத்துமீறல் அவளுக்கு புதியதல்ல, ஆனால் அதில் இருந்த காதலின் வெப்பம் அவளை நிலைகுலையச் செய்தது. சில நொடிகள் நீடித்த அந்த ஆக்ரோஷமான முத்தத்திற்குப் பிறகு அவன் மெல்ல விலகினான். ஆனால் அவளை விடவில்லை. அவளது கைகளைச் சுவற்றோடு சேர்த்து அழுத்தி பிடித்துக் கொண்டு அவளது முகத்திற்கு மிக அருகில் வந்து நின்றான். என்கிட்ட சொல்லாம வேற ஒருத்தன் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட போவியா என்று அவன் மிரட்டலாக கேட்டபோது
அவனது மூச்சுக்காற்று அவளது முகத்தில் அனலாகப்பட்டது. "நீ யார் நிலா? உனக்கு என்ன உரிமை இருக்கு அவனை பின்னாடி உட்கார வச்சுட்டு போக? நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு இன்னும் உனக்கு புரியலையா?" அவனது ஆவேசத்தைக் கண்டு நிலாவின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழியத் தொடங்கியது. அவளது அழுகையைக் கண்டதும் ஆதித்யாவின் கோபம் சட்டென்று பனியாக கரைந்தது. அவனது கண்கள் மென்மையடைந்தன. தன் கைகளை அவளது முகத்திலிருந்து அகற்றிவிட்டு அவளது கண்ணீரை தன் விரல்களால் மென்மையாக துடைத்தான். "ஏன் அழற நிலா?" அவன் குரல் இப்போது காதலில் கசிந்தது. அவளது பயந்த முகத்தை பார்த்தவன் அவளை ஒரு குழந்தையை பார்ப்பது போல தூக்கி தன் மடியில் அமர வைத்துக் கொண்டான். அவளது தலைமுடியை கோதிவிட்டு அவளது நெற்றியில் இதமான முத்தம் ஒன்றை பதித்தான். நிலா திகைத்துப் போனாள். "சார், என்ன விடுங்க" என்று அவள் முணுமுணுக்க அவன் அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். "உனக்கு என்ன பார்த்தா பயமா இருக்கா நிலா? நான் உன்னை திட்டுறது உன் மேல இருக்கிற கோபத்துல இல்ல, உன்னை வேற யாரும் தொட்டுடக்கூடாதுங்கிற வெறியில. நீ என் உயிரோட ஒரு பகுதி நிலா. இந்த ஆதித்யா உனக்காக எதையும் செய்வான்" என்று கூறிக்கொண்டே அவளது கன்னத்தில் மற்றுமொரு அழுத்தமான முத்தமிட்டான். அந்த தீண்டுதலில் நிலாவின் உடல் சிலிர்த்தது. "இனிமேல் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லணும்னு தானே வந்த? அந்த நினைப்பை இப்போவே விட்டுடு. இந்த வீட்டு மகாராணி நீ, என் மனசோட அரசி நீ, புரியுதா?" என்று அவன் ரகசியமாக கேட்க நிலா பேச திறனின்றி அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். "பேசு நிலா. நீ தந்த கிருஷ்ணன் கூட அவ்வளவு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தியே, இப்போ ஏன் முன்னாடி வந்து நின்னதும் உன் வாய் ஊமை ஆயிடுச்சா?" என்று அவன் கேட்டான். "அவன் யாருன்னு உனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் அவன் கூட பைக்ல போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு?" அவன் பேச பேச அவனது மூச்சுக்காற்று நிலாவின் முகத்தில் அனலாகப்பட்டது. "சார், அது கிருஷ்ணன் எனக்கு" என்று அவள் ஏதோ சொல்ல முயல ஆதித்யா குறுக்கிட்டான். "கிருஷ்ணன், கிருஷ்ணன், அந்த பேரை என் முன்னாடி சொல்லாத நிலா. அந்த பேரை நீ சொல்லும்போதெல்லாம் என் உடம்புக்குள்ள ஏதோ ஒன்னு எரியுது. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு 1000 தடவை சொல்லணுமா, இல்ல உன் மனசுல பதியிற மாதிரி ஏதாவது செய்யணுமா?" என்று கூறிக்கொண்டே அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். நிலாவின் உடல் நடுங்கியது. அவனது விழிகளில் தெரிந்த அந்த அதீத காதல் அவளை நிலைகுலையச் செய்தது. அவன் மெல்ல குனிந்து அவளது கன்னங்களை வருடினான். "உன்னை திட்டுறது எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்காத நிலா. உன்னை வேற யாராவது தொடுறதையோ உன்னோட நேரத்தை செலவழிக்கிறதையோ என்னால தாங்கிக்கவே முடியல. அது ஏன்னு எனக்கே தெரியல. ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம், இந்த ஆதித்யாவோட உலகமே நீதான்." அவன் குரல் மென்மையடைந்த போது நிலாவின் பயம் சற்று குறைந்தது. ஆனால் அடுத்த வினாடியே அவன் அவளது இதழ்களை உற்று நோக்கினான். "நேத்து ராத்திரி முழுக்க உன்னை பத்தின நெனப்புல என்னால தூங்கவே முடியல நிலா. நீ என்ன பண்ணிட்டிருப்பன்னு யோசிச்சு யோசிச்சு என் மண்டையே வெடிச்சுடும் போல இருந்துச்சு" என்று ரகசியமாக கூறினான். நிலா பேசத் தெரியாமல் திகைத்து நிற்க அவன் அவளது முகத்தை மென்மையாக ஏந்தி, "இனிமே என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு" என்றான் அதிகாரத்துடன் கலந்த கெஞ்சலான குரலில். ஆதித்யாவின் அந்த மாறாத பிடிவாதம் மற்றும் அளவற்ற அன்பிற்கு முன்னால் நிலா தன்னை இழந்தாள். அவனது காதலின் ஆழம் அவளை ஒரு விசித்திரமான மயக்கத்தில் ஆழ்த்தியது. அவன் அவளது பதிலுக்காக காத்திருக்காமல் அவளது நெற்றியில் தன் இதழ்களை அழுத்திப் பதித்தான். அந்த ஒரு நொடியில் அந்த அறையில் இருந்த அனைத்து கோபங்களும் கரைந்து காதல் மட்டுமே எஞ்சியிருந்தது. கதை தொடரும்.